வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 69 ரன் தான் அடிக்கணும் டே 4ல. 8 விக்கெட் கையில இருக்கு. செட்டான 2 பேட்ஸ்மேனும் ஆடிட்டு இருக்காங்க. ஏடன் மார்க்ரம் ஒரு அற்புதமான 100 அடிச்சிருக்காரு. டெம்பா பவுமாவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் நாக் ஹாம்ஸ்ட்ரிங்கோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 50 போட்டிருக்காரு. சோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நின்று இந்த கேம் முடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அந்த 69 ரன்ஸ்ல 8 விக்கெட் கையில இருந்தாலுமே சவுத் ஆப்பிரிக்கா சோக் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. இது வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல அவங்க அதான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியா ரொம்ப ரொம்ப கிளவரா இருப்பாங்க. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தேர் இந்த பேக் ஃபுட் ஸ்டில் நம்ம கையில ஒரு 69 ரன் இருக்கு. இதை வச்சு அவங்கள பயத்தை காமிக்கலான்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட டே 4ல வரலாம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் பி சோ கேர்ஃபுல். அட் த சேம் டைம் தே ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட். புரியுதா உங்களுக்கு? வந்தோடனே டக்கு கேம் முடிக்கிறான்னு விக்கெட்ஸும் விட்டுறக்கூடாது. இந்த 2 செட் பேட்ஸ்மேன்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனாவது கடைசி வரைக்கும் நின்று கேம் முடிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இந்த ஒரு டார்கெட்லயும் அவங்க சோக் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ்னாலையும் இது தாங்க முடியாது, அவங்க கண்ட்ரினாலையும் தாங்க முடியாது, ஜெனுவன் ஃபேன்ஸான நம்மளாலையும் தாங்க முடியாதா?